ஹலோ கைஸ், ஜூன் 12 2025 நடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நம்ம இந்தியாவோட ஒரு கருப்பு நாள் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்தியான்னு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பர்சனுமே அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாம தான் அடி எடுத்து வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம இந்தியாவில் ரயில் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. அதில் கோர விபத்தில் பல பேர் இறந்து போனாங்க. இதை தாண்டி நம்ம ஜம்மு காஷ்மீரில் டூரிஸ்ட் பிளேஸில் டூரிஸ்ட் போனவங்க ஒரு சில பேர் இறந்து போனாங்க. அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண அந்த 241 அவுட் ஆஃப் 242 இந்த பர்சன் அவங்க எந்த மாதிரியான கனவுலாம் வச்சு அந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய கனவு அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாத்தையுமே தும்சம் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை அடி எடுத்து நகர்ந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இந்த வீடியோவில் அந்த இடத்துல என்ன நடந்தது, ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை வழி, இறந்து போனவங்களோட பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிலேட்டிவ் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் யார் யார் முக்கியமானவங்களாம் பயணிச்சாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கெட் ஸ்டார்டட் மிஸ்டர் ஆர்கே. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இதனுடைய பயோ லிங்கை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுலையும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. 2025 வியாழக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக 1:30 வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம குஜராத்தில் இருக்க அலகாபாத் அந்த சிட்டியில் இருக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த ஏர்போர்ட்டில் இருந்து போயிங் நிறுவனத்தோட 787-8 ட்ரீம் லைனர் இந்த டைப் ஆஃப் ஃப்ளைட் தான் சர்தார் வல்லபாய் பட்டேலிருந்து புறப்பட ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சடனாக கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்குள்ள ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத ஒன்று சந்திக்குது. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு பக்கம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 நாட்டில் முக்கியமான நிபுணர்கள் எல்லா பேருமே சேர்ந்து இந்த ஃப்ளைட் வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஆய்வு அறிக்கையை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ஃப்ளைட்டை ஓட்டின பைலட் கேப்டன் சுமித் சவர்வால், அதுக்கப்புறம் வந்து கிளைவ் குந்தர், இந்த 2 பேருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான பைலட் தான். கிட்டத்தட்ட 9000 ஹவர்ஸ் இந்த ஃப்ளைட்டை ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது 2 பேருக்குமே இருக்குது. 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருந்த சவர்வால் இவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, அந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு மேடே அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறது தான் கடைசியாக அவுட்புட் கிடைச்ச ஒரு பதில் நமக்கு. ஸோ இந்த 2 பைலட்டில் யார் பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் கடைசியாக கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு வார்த்தை அப்படின்னா மெய்டே அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். பிக்சரை பார்த்தாலே தெரியும் இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஸோ இந்த ஏர்போர்ட்ல வந்துட்டு பிகின் டேக் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்ல இருந்து 1:30 வந்துட்டு ரன்வேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிகின் டேக் ஆஃப் ஆகி திரும்ப யூட்டர்ன் எடுத்து 1:38 வந்துட்டு லாஸ்ட் சிக்னல் டேக் ஆஃப் ஆகிற அந்த இடத்துல சிக்னல் அப்படிங்கிறது கட் ஆகுது. ஸோ இதே இது தொடர்ந்து போய்கிட்டு இருந்த 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க நம்ம ஏரோப்ளைன் வந்து கிராஸ் ஆகி டாக்டர் ஹாஸ்டல்ல வந்து மேலே மோதின ஒரு படம் தான் இந்த பிக்சரே. கரெக்டாக ஏர்போர்ட்ல இருக்க ரன்வேல இருந்து 1:38 மணிக்கு டேக் ஆஃப் அப்படிங்கிறது ஆகுது. மேலே எழும்புறது பறக்கிறதுக்கு மேலே எழும்ப ஆரம்பிச்சா அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது கோர சம்பவத்தை சந்திக்குது இந்த ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டு வந்துட்டு அந்த ஏர்போர்ட்ல இருந்து 1:38 மணிக்கு அந்த ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகும்போது எத்தனை அடி டிஸ்டன்ஸ்ல இருந்து பறந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 425 அடி உயரத்துலையும் 174 நாட்ஸ் இந்த வேகத்துல தான் இந்த ஃப்ளைட் வந்து பறந்துருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட்ல வந்துட்டு யாரெல்லாம் பயணிச்சாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ட்ரீம் லைனர் ஏர்கிராஃப்ட்ல க்ரவ் வந்துட்டு மொத்தம் 12 பேர், டோட்டல் பேசஞ்சர் வந்து 230. நம்ம இந்தியன் நேஷனல்ல இருந்து 169, பிரிட்டிஷ் நேஷனல்ல வந்துட்டு 53, கனடியன் ஒருத்தவங்க, போர்ச்சுகல்ல இருந்து கிட்டத்தட்ட 7 பேர், டோட்டலா 241 அவுட் ஆஃப் 242. எதுக்காக நான் 241 அவுட் ஆஃப் 242 அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னா, அந்த 242ல ஒருத்தவங்க தப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணதுலேருந்து யாரும் தப்பிச்சது கிடையாது. ஃப்ளைட்டு வெடிச்சு செதறதுலேருந்து யாரும் தப்பிச்சது கிடையாது. வரலாறு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத் டு லண்டன் இதுக்கு இடையில பயணம் பண்ண இந்த ஃப்ளைட்டில் இருந்தால் தப்பிச்ச ஒரே ஒரு பர்சன் அப்படின்னா அது இந்த ஒரு பர்சன் தான். ஸோ இந்த ஆக்சிடென்ட் வந்து அக்யூரேட்டாக எந்த டைமில் வந்து நடக்குது அப்படின்னா 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டே நடக்குது. அதாவது 1:38 மணிக்கு டிபார்ச்சரான இந்த ஃப்ளைட்டு கரெக்டாக 6:09 வந்து லண்டனுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதா இது டைமே. டோட்டலாக இதில் கிட்டத்தட்ட 270 உயிர் வந்து இன்ன வரைக்கும் பலியாக இருக்குது. அதுவும் 4 நாளைக்கு பின்னாடி 217ல் 241 பர்சன் வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தவங்க. மிச்சம் 29 பேர் யார் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனால் 4 நாளைக்கு பின்னாடி 90 பேர்த்தோட உடம்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இது மூலயமா யாரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அடையாளம் பார்த்து தான்
ஒவ்வொருத்தவங்களும் கருகி போன உடலை வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம குஜராத்தோட முன்னாள் சிஎம் விஜய் ரூபானி அப்படிங்கிறவரோட உடலை வந்து அவங்களோட ஒய்ஃபு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமா. அந்த ஃப்ளைட்டை ஓட்டின அந்த பைலட் 2 பேருமே யார் வந்து மெய்டே அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மெய்டே அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆயிருச்சு, டேக் ஆஃப் ஆன அடுத்த செகண்ட்லையோ இல்லை பாதியில் போயிட்டு இருக்க அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு மெய்டே அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து, அதாவது ஃப்ளைட்டு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போது, எங்களுக்கு உதவி தேவை அப்படிங்கிற ஒரு நேம் தான் அந்த மெய்டே அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வார்த்தை. ஸோ இந்த ஆக்சிடென்ட் வந்து அக்யூரேட்டா எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, நம்ம ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க பிஜே மெடிக்கல் காலேஜோட மெஸ் மேலே தான் இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது. ஸோ அந்த மெஸ்ஸுக்குள்ள வந்துட்டு எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்புறம் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லா பேருமே கிட்டத்தட்ட 100 பேத்துக்கு மேலே அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததாகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல தான் பல பேர்த்தோட துயர சம்பவம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சில பேரும் உயிர் தப்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கூட இருந்த ஒரு சில பேர் அந்த இடத்துல உயிர் அப்படிங்கிறத பறி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பேருமே மதியம் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த மெஸ்ஸுக்கு போனதாகவும் 1:30க்கு ரன்னவேலேருந்து கிளம்புன நம்ம ஃப்ளைட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களால இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 1:38க்கு வந்துட்டு இந்த ஃப்ளைட்டு புறப்பட்ட சிக்னல் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே நம்ம பார்த்தோம்னா தெரியும், வானத்தில் வெறும் கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் தான் பறக்க முடிஞ்சிருக்குது. ஸோ எந்த காரணத்தை வச்சு முன்ன வைக்கிறாங்க இந்த ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ஃப்ளைட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பறவைகள் மோதிருக்கலாம், இல்லை அப்படின்னா 2 இன்ஜினுமே கோளாறு ஆகிருக்கலாம். அதனால தான் இந்த ஃப்ளைட்டு வந்து ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத சந்திச்சிருக்குது அப்படிங்கிறத பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ஆனால் இது 2மே நடக்கலை. கருப்பு பெட்டி அப்படிங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான், அதாவது ரன்னவேலேருந்து டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃப்ளைட்டு வந்துட்டு நம்ம தரையிலேருந்து வானத்தை நோக்கி பறக்கும்போது அந்த டைமில் உந்து விசை அப்படிங்கிறது, அதாவது ட்ரைவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல புஷ் ஆகலை அப்படிங்கிறத முன்ன வைக்கிறாங்க. அதாவது ஒரு ஃப்ளைட்டு வந்து ரன்னவேலேருந்து கிளம்பும்போது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் கடந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரைவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து புஷ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த புஷ் பண்ணுற அந்த ட்ரைவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்காத ரீசன்னால தான் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே 425 அடி உயரத்தில் இது வரைக்கும் தான் பார்க்க முடிஞ்சிருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்க்க முடிஞ்சிருந்தது அந்த ட்ரைவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பாசிபிளாக நடந்திருந்தது அந்த இடத்துல அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்காது அப்படிங்கிறத பல நாட்டில் இருந்த நிபுணர்கள் வந்து கண்டுபிடிச்சி இன்னைக்கு பதிலை வந்து முன்ன வைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறும்போது அந்த க்ரௌ இருப்பாங்கள்ல, அவங்க பைலட் இவங்க எல்லா பேருமே செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு யார் யார் முக்கியமானவங்க இருந்தாங்க அப்படின்னா, நம்ம குஜராத்தோட முன்னாள் சிஎம் விஜய் ரூபானி இவர் எதுக்காக அந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணார் அப்படின்னா, இவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்ப வருஷமாக லண்டனில் வந்துட்டு இருந்ததாகவும், ஸோ அவங்கள போய் மீட் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம் நம்ம இந்தியாவுக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவருடைய உடம்பு மட்டும் தான் அவங்களுடைய ஒய்ஃபு வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கோர சம்பவம் என்னன்னா, ஒரு ஃபேமிலியில் 3 குழந்தைங்க, அப்பா அம்மா மொத்தம் 5 பேரும் ஒரு ஃபேமிலியே டோட்டலாக க்ளோஸ் ஆகிருக்குது. அந்த அப்பா அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, 2 பேருமே டாக்டரு. ஸோ 2 பேருமே அவங்க பிள்ளைங்களுக்காக கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிற பேரில் 2 பேருமே டாக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டாக்டர் வேலை பார்த்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு லண்டனில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அன்னைக்கு தான் கடைசியாக ட்ராவல் பண்ண ஒரு நிமிஷம் இந்தியாவிலேருந்து புறப்பட்ட இந்த ஒரு ஃபேமிலி சுத்தமாக இந்த இடத்துல வந்து சாப்டர் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணியிருக்குது. வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 3 குழந்தையோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களா டாக்டர், இவங்க வந்து செல்ஃபி எடுத்த ஒரு வீடியோ தான் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒன்றா வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்துட்டு அவங்களுடைய கனவை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான் பல வருஷமாக நம்ம இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு வந்து கிளம்பி போன ஒரு குடும்பம் ஃப்ளைட்டு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட செல்ஃபி ஃபோட்டோஸ் இது எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலியை வந்து நினச்சி பார்க்கறதுக்கு உண்டான இறுதி கட்டமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதான் சொல்லணும். ஸோ அவங்களுடைய நேம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டாக்டர் பிரதீக் ஜோஷி, அவங்களுடைய ஒய்ஃபு கௌமி வியாஸ், அவங்களுடைய 8 வயசு குழந்தை டாக்டர் மியரா, 5 வயசு குழந்தை ட்வின்ஸு சன். யார் யார் பார்த்தோம் அப்படின்னா பிரத்யுத் அண்டு நகுல். ஸோ இவங்க தான் ஒரு ஃபேமிலியோட ஒரு 5 பேர் கருகி போய் இன்னைக்கு உயிரை விட்டுருக்காங்க அவங்களுடைய கனவுக்காக. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹாஸ்டலில் அந்த மெஸ்ஸுக்கு வந்துட்டு ரவி தாக்கூர் அப்படிங்கிற பர்சனோட அம்மாவும் ரவி தாக்கூரோட டாட்டரோ இல்லை சன்னன்னு தெரியல, அவரோட குழந்தை சாப்பிட்றதுக்காக அந்த மெஸ்ஸுக்குள்ளே போனாங்க. ஆனால் போனவங்க திரும்ப ரிட்டர்ன் வரல. கால் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் 2 பேரும் சாப்பாடு வாங்குறதுக்காக மெஸ்ஸுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறத கால் ஃபாலோ பண்ணியிருக்காரு நம்ம ரவி தாக்கூர். ஸோ அந்த ஃப்ளைட்டு வந்து மோதின அந்த இடத்துல இவங்க 2 பேரும் அதே இடத்துல கருகி போய் ஒரு பக்கம் இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அவர்
எப்படியெல்லாம் மன வருந்தி அழுதிருப்பாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த செகண்ட்ல நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் மூலிமா நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது மூலியமா தான் டிஎன்ஏ அப்படிங்கிறத செக் பண்ணாதான் இவங்களுடைய அம்மா இவருடைய குழந்தை யார் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன், அதாவது 8வது படிச்சுக்கிட்டு இருந்த ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வந்துட்டு அவங்க அம்மா அந்த மெஸ் நடத்துறாங்களா, அந்த மெஸ் நடத்துறதுக்கு பக்கத்துல கீழே வந்து டீ கடை நடத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த டீ கடையில அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக நம்ம ஆகாஷ் இந்த பையன் வந்து போயிருக்காரு. அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஃப்ளைட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த இடத்துல அவங்க அம்மா எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டாங்க. அவங்களும் பலத்த காயத்தோட தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நடந்த ஆக்சிடென்ட்ல கருமையான சூழல்ல நெருப்பு வந்து அந்த பையனோட உடம்பு மேல பட்டு சுத்தமாக கருகி போயிட்டாப்ல ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஸோ இந்த இடத்துல கூட அந்த பையனுக்கு அவங்க அம்மா கிட்ட கூட ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல சேர்ந்து இருக்க முடியல. இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு கோரச்சம்பவம்லாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு துயரமான ஒரு கோரச்சம்பவம் நடக்குது. என்னன்னா, பிரல்காத் பாய் அப்படிங்கிற ஒரு பர்சன், இவங்களுடைய டாக்டர் வந்து மெஸ்ஸில் வேலை பார்த்தாங்களா இல்லை அந்த ஹாஸ்டலில் வந்து தங்கியிருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இவரும் இவரோட ஒய்ஃபும் ஆத்தியாவ் அப்படிங்கிற அந்த பர்சனை வந்து பார்க்க போயிருந்திருக்காங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக அங்கே தங்கிட்டு மறுநாள் அங்கே மதியம் இருக்கும்போது தான் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இவரோட ஒய்ஃபும் அந்த மெஸ்ஸில் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆத்தியாவ் அப்படிங்கிற அந்த பர்சனும் அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க 3 பேருமே தீயில கருகி இறந்து போயிடுறாங்க. கடைசியாக அவங்க 3 பேர்த்தோட உடம்பும் ஒரு துரும்பளவு கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு எல்லாமே கருகி போயிடுச்சு. அந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண 242ல் ஒரே ஒரு பர்சன் வந்து தப்பிச்சிருக்காரு. அவர் எப்படி தப்பிச்சாரு அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி டோருக்கு பக்கத்தில் A11 அப்படிங்கிற சீட்டில் உட்காந்துருந்ததுனால தான் அவர் வந்து தப்பிச்சிருக்காரு. அந்த ஃப்ளைட்டு வந்து வெடிக்கும் போது அவர் எந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து முன்ன வைக்கிறாரு அப்படின்னா, ஃப்ளைட்டு வந்து ஏதோ ஒரு பில்டிங்கில் வந்து மோதன மாதிரி தான் தெரிஞ்சு. ஸோ அந்த இடத்துல மெட்டல்ஸ் எல்லாம் உரசுனா எப்படி சத்தம் கேட்குமோ அது மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு. அந்த இடத்துல நான் கதவை உடச்சிக்கிட்டு தான் வெளியே வந்தேன் அப்படிங்கிறத அவர் முன்ன வச்சாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. ஸோ இவர் என்ன ரீசனுக்காக பிரிட்டன் நாட்டை சேர்ந்த இவர், அதாவது இவருடைய நேம் வந்து விஸ்வாஸ் குமார் ரமேஷ், இவர் எதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா, இவரோட பிரதர் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 to 9 மாதம் அவங்களோட தங்கி தான் நம்ம இந்தியாவில் இருந்திருக்காரு. ஸோ 9 மாதம் கழிச்சு சொந்த நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ளைட்டில் ஏறினவங்க தான் பிரதர் வந்துட்டு சுத்தமாக கருகி போயிட்டாங்க. இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இவர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த வரலாறு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இந்த ஒரு பர்சன் தான் உயிர் தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி தப்பிச்சேன் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது என்னோட மறுஜென்மமாக நான் இதை நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவர் ஓப்பன் டாக்காக பேசியிருந்தாரு. ஸோ இதை பார்க்கறதுக்காக நம்ம PM மோடி குஜராத்தில் வந்து அலகாபாத் இந்த இடத்துல ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வந்தாரா, இல்லை முன்னாள் CM விஜய் குர்பானி இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்தாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அமித்ஷாவும் கூட வந்தார். கடைசியாக ஒரு 20 நிமிஷம் இவரோட பேசியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னன்னா, இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ண ஒரு பர்சன் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனால செக் பண்ணுற இடத்துல வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற இடத்துல வந்துட்டு உள்ள விடலை. உங்களுடைய நேட்டிவ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா குஜராத் தான். அதாவது ரூபி சவுகான் அப்படிங்கிற அந்த லேடி தான் இன்னைக்கு உயிர் தப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அலகாபாத் சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்குள்ள அங்கே நடந்த டிராஃபிக் மூலியமாக தான் இவங்களுடைய உயிர் தப்பிச்சிருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்ததுனால இன்னைக்கு மன அடைஞ்சு போய் உக்காந்துருக்காங்க நம்ம ரூபி சவுகான்.